This video sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi, hello, welcome to our channel. Today recipe மட்டன் கிரேவி சுவையில் சுரைக்காய் குழம்பு. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு சுரைக்காவாக எடுத்துக்கோங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பாதியோ இல்லை ஃபுல்லோ நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு துவரம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுக்கோங்க தனியாக. இப்போ வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டு, சுரைக்காவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு, அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்க வெங்காயம், ஆனியன் போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கணும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கப்புறம் அது கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காய் அதையும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு ஒன்றா வதக்கிக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஊற வச்சு வச்சுருக்க துவரம் பருப்பு அதையும் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிறதுனால 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அப்படி திக்காக வேணும்னா 1 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மூடிட்டு 4 விசில் வச்சுருக்கேன். ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த அரோமாவே அவ்வளோ நல்லாயிருக்கும். மட்டன் குழம்பு டேஸ்ட்டு வரும். கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க கரண்டியால். அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.